Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் சமக்கி ஸ்டிச் எப்படி போடலாம், அதாவது டைப் 1 டைப் 2 இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் டைப் 1 தான் நான் போட்டு காட்ட போகிறேன். நான் மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், சமக்கியும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களோட லோக்கல் ஷாப்பில் எங்கே கிடைச்ச எல்லா பக்கமும் இது கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பிகினர் கிட்டாக வாங்குறீங்கன்னா கூட அதில் இருக்கும். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இப்போ நான் லைன் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இது நீங்கள் வந்து எந்த த்ரெட்டில் போடணுன்னு கேட்கலாம். நீங்கள் வந்து ஜரி த்ரெட்லேயும் போடலாம், இல்லைனா நார்மல் சீவிங் த்ரெட் இருக்கும் இல்லையா, நீங்கள் சுகர் பீலாம் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த த்ரெட்லேயும் போடலாம். ஓகேங்களா, இப்போ நான் ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த டைப் 1. டைப் 2 வந்துட்டு உங்களுக்கு நார்மல் சீவிங் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அந்த சமக்கியை நம்ம எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டு சமக்கி இப்படி தூக்கும். அது தூக்காமல் இருக்காக இந்த மோதிரில் வச்சு சமக்கி லைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது வந்து நீடில் நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அப்புறம் சமக்கியோட எண்டில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. டைப் 1ல் இந்த மாதிரி போடணும். டைப் 2க்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போது இந்த சமக்கி வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ நம்ம போடும்போது நீங்கள் அந்த கை ஹோல்ட் பண்ணி பிடிக்கல அப்படின்னா சமக்கி இந்த மாதிரி பறந்து போயிடும். பாருங்கள், நீங்கள் ஒரு இதில் டக்குன்னு அது ஒரு ஃப்ளிப் ஆகிற மாதிரி பறந்து வெளியே ஓடிடும். ஓகேங்களா, அப்படி வெளியே ஓடாமல் இருக்கணும். இல்லை ஈஸியாக த்ரெட்டு சமக்கி ஹோல் வழியாக நம்மளுக்கு விட்டு வெளியே எடுக்கணும் நீடில் வழியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைட்டாக அந்த நீடில் பிடிச்சிருக்கிற உங்கள் மோதிர விரல் ரைட் ஹேண்டில் பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் நீடில் பிடிச்சிருக்கிற அந்த மோதிர விரலை வந்துட்டு லைட்டாக சமக்கி கிட்ட வச்சு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு நீடில் ஸ்லோவாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். சமக்கி ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் போடும்போது இப்படி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்புறம் சமக்கியோட எண்டிங்கில் ஒரு செயின். ஓகேங்களா, இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமக்கி அடுத்த சமக்கி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இருக்கும். இதுதான் டைப் 1. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தேன். அதாவது அந்த கட்பீட் லோடிங் போடும்போதே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து உங்களுக்கு அடுத்ததாக இந்த 3mm பீடு இல்லைன்னா 4mm பீடெல்லாம் உங்களுக்கு எப்படி போடணுன்னு போட்டு காட்டுறேன். ஏன்னா அது வந்து சிலபஸில் நான் இன்க்ளூட் பண்ணல இல்லையா, போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த நம்ம கிளாஸ் வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சிடலாம். பேசிக்ஸ் இனி ஒரு 2 to 3 வீடியோஸில் முடிக்க போகிறோம் நம்ம. அதாவது 2 to 3 ஸ்டிச்சஸில் முடிக்க போகிறோம். அது முடிச்சுட்டு அதோட பேசிக்ஸ் கிளாஸோட எண்டிங் வீடியோவாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, பஞ்ச் பீடு, 3mm பீடு, வீட் பீடு, பியோல் பீடு அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அதோட எண்ணாட் போடுற டெக்னிக்ஸ் எப்படி, அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த சமக்கி ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா நெக் லைனில் அவுட்லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பீகாக்கோட ஃபெதரில் அவுட்லைனாக கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான லுக் கொடுக்கும் உங்களுக்கு ப்ளவுஸில் நீங்கள் இந்த சமக்கியெல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா, அப்புறம் இந்த சமக்கியை வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நட் அந்த மாதிரி எல்லாமே போடலாம். ஓகேங்களா, இது எல்லாமே நான் வந்துட்டு சிலபஸில் ஸ்டிச்சஸை ஆட் பண்ணிகிட்டே போனோன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் போயிட்டே இருக்கும், நம்ம கிளாஸ் முடிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவோ இல்லை கிளாஸ் வீடியோவாக இல்லாமல் ஒரு டிப்ஸுன்ற பேரில் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா, மற்றபடி நம்ம சிலபஸில் சொன்ன எல்லா ஸ்டிச்சஸையும் நம்ம இந்த பேசிக்ஸ் கிளாஸஸில் கவர் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இது நீங்கள் அவுட்லைனாகவும் யூஸ் பண்ணலாம். நான் கொடுக்குற ஷேப்பில் வந்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை ஃபில்லிங் ஸ்டிச்சாக தான் நீங்கள் போட போகிறீங்க. அதையும் நீங்கள் எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு பென்லேயோ இதுலேயோ ட்ரா பண்ணி காமிச்சிருவேன். அதை மீறி எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது இந்த ஸ்டிச்சஸ்க்கும் ஷேப்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 2 ஷேப்ஸ் நான் கொடுக்குறேன், அதில் கண்டிப்பாக போடுங்க. இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்து மட்டுமே கற்றுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் போடாமல் நான் கொடுக்குற ஷேப்ஸையாவது கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் உங்களை பர்ஃபெக்டாக உங்களால் போட முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஷேப் வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பு, செகண்ட் வந்துட்டு ஒரு அகல் விளக்கு, கார்த்திகை தீபம் அந்த மாதிரிலாம் போடுவீங்க இல்லையா, அகல் விளக்கு அந்த மாதிரி போடலாம். இப்போ அதில் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்துட்டு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பெனில் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லைனா நான் ஒர்க் பண்ண இமேஜையும் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்தாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, நம்ம வெளியே ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஆரி ஒர்க் ப்ளவுஸு. யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணுன்னு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட கொரியர் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ண மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இதை ஃபில்லிங் ஸ்டிச்சாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒர்க் பண்ண இமேஜை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதாவது டைப் 1 யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண டிசைனு, இது ஷேப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.